ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிச்சனில் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் நம்ம சிக்கன் கறி நல்ல ஹெல்த்தியாக நல்ல அதே டேஸ்ட்டில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளவங்களுக்கு சாப்பிட்லாம். யார் வேணால் தாராளமாக சாப்பிட்லாம். எண்ணெயே ஊற்றாமல் இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, பின்ன பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சிக்கன் நல்லா வேகணும். நல்லா தென்றாக வேகிற மட்டும் நல்லா அதை மூடி போட்டு வேகட்டுறது. இதில் வெங்காயமோ தக்காளியோ பச்சை மிளகு ஒன்றும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. இப்போ தண்ணி ஒரு 3/4 ஹவர்ஸ் நல்லா வற்றியாச்சு. சிக்கன் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா நாங்கள் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஏன்னா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கணும். இல்லாட்டாக்கா சிக்கன் பொடி, இந்த சிக்கன் மசாலா இருக்கலாம், அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிங்க. உப்பு போடும்போது பார்த்து போட்டுங்க. இந்த மாதிரி சோயா சாஸும் நிறைய உப்பு இருக்கிறதுனால அளவோடு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்ல தண்ணி நல்லா வத்துற மட்டும் எல்லாம் மசாலாலாம் பிடிக்கிட்டு அது மட்டும் நீங்கள் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ நல்லா மசாலாலாம் பிடிச்சிருச்சு. அதுக்கு மேலே நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பு ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஸ்வீட், நல்லா கொஞ்சம் இனிப்பு வேணும்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இறக்கி வைக்கும் போது 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான எண்ணெயே இல்லாத சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு வேணால் சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு நல்ல இஷ்டம் இருக்குது. ஏன்னா இது ஸ்வீட்டும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் காரமும் இருக்கும். சோயா சாஸ்லாம் போடுற காரணம் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்து கான்ஷியஸ் உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இதை சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசம் இருக்காது, எண்ணெய் போடாத காரணம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை தான் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.